ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை தேங்காய் சட்னி தான். வாங்க லன்ச் என்னென்னு பார்த்துடலாம். லன்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் வெண்டைக்காய் புளி குழம்பு, அவ்வளோதான். இது வந்து தோசை சட்னி. பாப்பாவுக்கு தோசை ஊற்றி அவள் சாப்பிட்டுட்ருக்குறா. இதில் வந்து கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது. இது வந்து 10 தண்ணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெண்டைக்காய் குழம்பு, இதில் ரைஸ் இருக்குது. அவ்வளோதான். இதுதான் வந்து இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு, என்ன லன்ச்சு அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு பெண்களுமே பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு அந்த கிச்சன் வேலையை முடிக்கத்தட்டியும் அப்பா கிச்சன் வேலையை முடிச்சுட்டு எப்படா நம்மளுக்கு டைம் கிடைக்கும் உட்காரதுக்குன்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி தாங்க நானும் காலை 4 மணிலேருந்து இப்போ டைம் பாருங்கள், மணி வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஊடால வந்து எனக்குன்னு ஒரு 1 ஹவர் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வாக்கிங் போயிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு ஊடால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் மார்னிங் நான் ஆல்ரெடி எந்திரிச்சது டைம் பார்த்து தான் சமைப்பேன். ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து 7:15 நான் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடுலாம் ரெடி பண்ணணும். அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி உங்களோட லைஃப் எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸோட லைஃப் பாதி நேரம் சமையல் கட்டிலே போயிருங்க. காலைல சமைக்கிறது, மதியம் சமைக்கிறது, நைட்டு சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் நேரங்களில் துணி துவைக்கிறது. இப்படி தாங்க நம்மளுடைய வந்து ஒரு லேடிஸோட ஹவுஸ் ஒய்ஃபோட ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி பொழுது போகும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.